ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸுக்கு ஆப்பு வைத்த லைகா நிறுவனம். தள்ளிப்போகும் விடாமுயற்சி படம் என்னாச்சு, என்ன நடந்தது, விடாமுயற்சி திரைப்படம் எப்போது வெளியாக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங்கை பாதியிலே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால ஷூட்டிங் எப்போது ஆரம்பிக்கப்படும் அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் லைகா நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியன் 2 திரைப்படம் எப்போது ரிலீஸ் பண்றாங்களோ அதுவரையும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரணத்தினால தான் நடிகர் அஜித் சார் விடாமுயற்சி திரைப்படத்தை கைவிட்டு குட் பை டக்லி திரைப்படத்தை நடிச்சிட்டு வராங்க. குட் பை டக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடத்திருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் குழம்பி போய் தான் வந்து இருக்காங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ போக போக பார்த்தா கண்டிப்பாக தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சா மட்டும்தான் படத்தை எப்போது ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத சொல்ல முடியும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இப்போ ஆரம்பிச்சால் மட்டும்தான் தீபாவளிக்கு வெளியிட அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஸோ இன்னும் 1 மந்த் லேட் ஆனா கூட தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பு வந்து கிடையாது. ஒருவேளை இன்னும் 1 மந்த்ல விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ இயருக்கு படத்தை வெளியிட அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஆல்ரெடி பொங்கலுக்கு குட் பை டக்லி திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் 2 திரைப்படத்துமே 1 மாசம் கேப்ல வந்து வெளியிட மாட்டாங்க. குட் பை டக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தை நியூ இயர்க்கு வந்து வெளியிடணும். இல்லை அப்படின்னா பொங்கல் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்க குட் பை டக்லி திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்றீங்களா இல்லை விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்றீங்களா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 திரைப்படத்தை எப்போ வெளியிடுறாங்களோ அதுவரையும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க வாய்ப்பே கிடையாது என கூறப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.